வணக்கம். சேகர், சென்னை திருவொற்றியூர். ஆக்டிவா 110 இந்த வீடியோவில் அதனோட ரெக்டிஃபயர் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஆக்டிவா 110 ஏசி மாடல், டபுள் காயில், ஸ்டார்டிங் காயில் டபுள் காயில் வச்ச மாடல் இது. ஏசி மாடல், ஏசி ரெக்டிஃபயர் தான் இது. ஆல்டர்னேட் கரண்ட் ஃபுல் ஃபார்ம் அது. ஏசி மாடல் ரெக்டிஃபயர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பேட்டரி சார்ஜ் ஏறலை, அதுதான் கம்ப்ளைண்ட்டு. பேட்டரி கூட புதுசாக மாற்றிருக்காங்க, ஆனால் அதுக்கப்புறம் சார்ஜ் கொஞ்சம் இருக்கிற சார்ஜ் இருக்கும் ஓடிட்டு, அதுக்கப்புறம் சார்ஜ் தொடர்ந்து ஏறலை. ரெக்டிஃபயரை உங்களுக்கு நான் எப்படின்னு செக் பண்ணி காட்டிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது அதில், அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இது வந்துட்டு பேட்ரி சார்ஜுக்காக போகக்கூடிய லைன். இது ரெட் கலரு. இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, ஒயிட் கலர் வந்துட்டு காயிலேருந்து பேட்ரி சார்ஜ் ஏறத்துக்காக வரக்கூடிய இன்புட். இது பச்சை கலர் பார்த்தீங்கன்னா எர்த்து. இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, இது வந்து ஹெட்லைட்டுக்காக வரக்கூடிய லைன். இதில் 2 லைன் உள்ளார இங்கே பிரியும். உள்ள 2 லைன் பிரியும். ஒரு லைன் இதுக்குள்ளார வரும், ஒரு லைன் பேரல் பண்ணி பேட்டரிக்கு ஒன்று போவோம், ஒன்று வந்து பேரலில் ஹெட்லைட்டுக்கு ஒன்று போவோம். எல்லோ கலர் மட்டும் பேரல் ஆகும், உள்ள ஒயரிங் கிட்டில் பேரல் ஆகும். ஒன்று வந்து இதுக்குள்ளே வந்துடும், ஒன்று வந்து பேட்டரிக்கு போயிடும். ஹெட்லைட் சார்ஜ் ஏறும் போது, ஹெட்லைட் போட்டதுக்கப்புறமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் தொடர்ந்து ஏறுறதுக்காக இந்த லைன் பேரல் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ரெக்டிஃபயரை, பழைய ரெக்டிஃபயரை செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரெட் கலர் வந்து ஒயிட் கலர் இன்புட் லைனு. ரெண்டாவது பிளாக் கலரில் வச்சுருக்கிறது வந்து பேட்டரிக்கு போகக்கூடிய சார்ஜிங் லைனு. 0-638 காட்டுதுங்களா? ஒரு நிமிஷம், இப்போ இன்னொன்று செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டிங் காயில் கனெக்ஷன் இருக்குல்ல, லைட்டிங்லேருந்து பேட்டரியோட சார்ஜிங்கு போகக்கூடியது. அது வந்து பார்த்தீங்கன்னா 16.44. இப்போ புது ரெக்டிஃபயர் பார்க்கலாம். புது ரெக்டிஃபயர் வந்து இருக்குது. இது வந்து ஹீரோவோடது, ஹீரோ கம்பெனியோடது. விலை பார்த்தீங்கன்னா 480 ரூபா. புது அதனோட ரெக்டிஃபயர் தான் இது. பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே சேம் ரெக்டிஃபயர் தான், இதுக்கு போடலாம். இதுலேயும் பேட்டரியோட ஒயிட் கலரோட இன்புட்டும் பேட்டரி சார்ஜிங்கோட லைனும் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 734, அதில் பார்த்தீங்கன்னா 638 காட்டுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் லைட்டிங் இதை பார்த்துக்கலாம். லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறைய வித்தியாசம். பாருங்கள் 56.69, அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 16.46 தான். நிறைய வித்தியாசம். பழசு போயிடுச்சுன்றதுக்கு இது ஒரு பெரிய போதுமான டெஸ்டிங். இது புதுசு செக் பண்ணிட்டோம், பழசு செக் பண்ணிட்டோம். இப்போ வண்டியில் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரெக்டிஃபயரை ஃபிட் பண்ணிக்கலாம். WDலாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை பேட்டரியை முடிக்காச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணோன்னே இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ மல்டிமீட்டர் வச்சு எவ்வளோ சார்ஜ் ஏறுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஆன் பண்ணுங்க. 13 ஸ்லோ ஸ்பீட்லேயே 13.88 ப்ரைஸ் பண்ணி பார்க்கலாம். 14 பக்காவாக கரெக்டாக இருக்குது. இப்போது சார்ஜிங் க்ளீனாக ஏறும். இப்போது வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதிதாக வந்த நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து அடையும். உங்களுக்கு ஒரு விஷயம் லாஸ்ட்டில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன், இந்த ரெக்டிஃபயரோட கனெக்ஷனை பற்றி. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரியிலேருந்து மெயின் ஒயரை கட்டிட்டோம். கட்டின பிறகு ரெக்டிஃபயர்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் லைனை இப்போ நம்ம செக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், செக் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக ஏறிதுங்களா? ஸ்லோ ஸ்பீடில் பல்பு பிரைட்டாக ஏறியும். இப்போ ஆக்சிடென்ட் கொடுக்குறேன் பாருங்கள், அப்படியே டிம் ஆகிடும். ஏன் இது போல் ஆகுது? இப்போ பாருங்கள், மீண்டும் பாருங்கள், ஸ்லோ ஸ்பீட் விடுறேன். எவ்வளோ பிரைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது என்ன காரணம்னு சொல்கிறேன். வண்டி ஆஃப் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர்லேருந்து வரக்கூடிய லைன், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் எப்படின்னு. இப்போ ஹெட்லைட் போட்டு நீங்கள் ஏசி வண்டி நான் சொல்கிறது, ஏன்னா பேட்டரி வண்டியாக இருந்தால் டேரெக்டாக ஹெட்லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஏசி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு நீங்கள் ரைஸ் பண்ணுறப்போ பிரைட்டாக எரியும். ஆக்சிடென்ட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வண்டி ஸ்லோ ஸ்பீட் நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே டிம் ஆகிடு, ஸ்லோ லேஸாக எரியும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேட்டரிக்கு கனெக்ஷன் நம்ம பண்ண அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க கம்பெனியில். ஏன் அப்படின்னு சொன்னால், வண்டி ஓடுறப்போ 12 வோல்ட் அவுட்புட் போயிட்டே இருக்கும் பேட்டரிக்கு. வண்டி நம்ம ஸ்லோ ஸ்பீடில் எங்கே நிறுத்திட்டு யாராவது நண்பர்களை பார்க்குறோம், நிறுத்திட்டு அப்படியே பிரேக் பிடிச்சிட்டு பேசிட்டு இருப்போம். அப்போ பேட்டரி இருக்க லைன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் லைட், வண்டியில் 2 ஐட்டம் பேட்டரி அதிகமாக சாப்பிடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் லைட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செல்ஃப் போடும்போது அதிகமாக பவர் எடுக்கும், பிரேக் பிடிக்கும் போது அதிகமாக பவர் எடுக்கும். இது 2 ஐட்டம் தான் அதிகமாக பவர் எடுக்கிற ஐட்டம். நீங்கள் நின்றுட்டு பேசிகிட்டே இருப்பீங்க, வண்டி ஸ்லோ ஸ்பீட் ஆடிட்டே இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் பேட்டரிக்கு கரண்ட்டு ஹெட்லைட் மாதிரி கம்மியாக போகக்கூடாது. கம்மியாக போச்சுன்னா பேட்டரி தொடர்ந்து சார்ஜ் ஏறாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்லோ ஸ்பீடில் 12 வோல்ட் போகிற மாதிரி, அதிகமாக போகிற மாதிரி ரெக்டிஃபயரில் ஒரு பிரிட்ஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரிட்ஜ் கனெக்ஷன் மூலிமா தான் ரெக்டிஃபயர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடில் கொஞ்சம் பிரைட்டாக எரியும். ரைஸ் பண்ணுறப்போ கரெக்டான 12 வோல்ட் தேவையான அளவுக்கு அதிகமான கரெக்ட் தேவை எவ்வளோ தேவையோ கரெக்டாக போகும்போது அந்த மாதிரி தான் அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க.
உள்ளே வந்து பிரிட்ஜ் பண்ணுற சிஸ்டமே அதுதான். இது நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. சில நண்பர்கள் தெரிஞ்சிருக்கும், சில நண்பர்கள் தெரியாமல் இருக்கும். நிறைய வீடியோவில் இது காட்டியிருக்க மாட்டாங்க, இது போல் புரிய வச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். கற்றதை கற்பிப்போம் என்ற வகையில் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தெரியாத நண்பர்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது. நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் என்னோடய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து அடையும். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.